அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல கரத்தினாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. Oh Lord God, thou hast made thy heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made thy heavens and the earth by thine outstretched arm. Oh Lord God, thou hast made thy heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made thy heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, mighty in counsel and mighty indeed. Nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. Nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. I've been bleeding and dying on the cherry gallows. He poured in the oil and the wine, poured in the oil and the wine, the kind that restoreth my soul. I've been bleeding and dying on the cherry corridor. He poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Oh, Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தா, சொல்லுவோமா? எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். Lord, you take control of our mind, soul, body, and everything that we have, oh Lord.
எங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அபரிவிதமான கரத்தை நான் பாருகிறேன். ஜாயின் பண்ண ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கிருபை வரங்கள் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆட்கொள்ளும் கரம் இறங்கி வரட்டும். இருதயத்துல இருக்கிற எல்லா முட்கள், all the thorns that is there in the hearts, let it burn in the name of Jesus. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா முட்கள் உடையட்டும். வசனத்தை வளர செய்ய முடியாதபடிக்கு, பலன் கொடுக்க முடியாதபடிக்கு நெருக்குகிற எல்லா உலக கவலைகள், உலக சிற்றின்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில எரியட்டும், வேளையில எரியட்டும். தூரிலாபா சந்தரிலா துராமா சந்தரகடகதலபடகதலவா. எல்லா இருளின் கட்டுகள், பெண்ணாவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில முறியடிக்கப்படட்டும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் எரியட்டும், எரியட்டும். பெர்ஷானின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். கட்டுகளை அடிக்கிற, கட்டுகளை அறுகிற ஜப அக்கினி இந்த வேளையில இறங்கி வருகிறதை பாருகிறேன். திரளாய் கர்த்தருடைய தண்ணீரின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த வேளையில ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுகள் மகள, இழந்த அபிஷேகத்தை பெற்றுகள் மகள. இன்றைக்கு கர்த்தருனை கொண்டு அநேக பெரிய காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தருனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்பட்டாக வேண்டும், நீ பலப்பட்டாக வேண்டும். ஒரு வல்லமை கடந்து வரட்டும், வல்லமை கடந்து வரட்டும். மாரிலா பூந்தாரா சந்திரிபி ரமௌலாதாரா சங்கபாவுலாதாராவா. Let the power of the Holy Spirit touch everyone, O Lord. Touch everyone, O Father. இன்றைக்கு ஒரு வெற்றிடத்தை மாற்றக்கூடிய வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்குள்ள இருக்கிற எல்லா ட்ரைனஸ், எனக்குள்ள இருக்கிற எல்லா வெற்றிடம், எம்டினஸ், take away all the emptiness, O Lord. You be my guide. You fill me with your presence. Fill me with whatever you want us to be filled. Rimandara Shantarila Ramasha Turabadagadalaba. அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Yes, your cup is running over. Your cup is running over right now. Right now. Rabadura Shanturilaba Rekamandoro Shandabadadagadagadaலபா. அபிஷேகத்தில் வளருவதே, தேவனை அறிகிற அறிவில் வளருவதே, தேவனுடைய சமூகத்தில் தரித்திருப்பதே என் வாஞ்சையா இருக்கட்டும். கேளுங்க, Lord, let me have a desire to always dwell in your presence. Help me to dwell in your presence, oh Lord. Help me to grow in anointing. Help me to grow in seeking you. Father, let me always seek your face. Help me to seek your consonance. Rilama Shantirila Kanduragadagadalaba. சகல தடைகள் உடைகிறதை பார்க்கிறேன். எல்லா குரங்கின் வல்லமைகள், பில்லி சுனிய கட்டுகள் உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. வெட்டப்பட்ட மரம் இதோ வளர வேண்டுமாய் செபிக்கிறேன். வெட்டப்பட்ட மரங்கள் ஒட்ட வைக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். ரபாதாரா ஷகபௌரி நாத்துரபலபடகதலபடகதலபா. தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்தே தாங்கி வந்தி கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி வந்தி இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தி கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. நான் சிறுகணும் பிதாவே, பெருகணும். நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். வசனம் சத்தியம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நானும் ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். சில பேர் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஐ வெல்கம் எவ்ரிஒன் who has joined new in our Zoom meetings. I request everybody to join every day. இந்த classes வந்து Monday to Thursday நடக்கும். It is not a class, it is a meeting, it is a fellowship where God wants to intervene in your life to make you grow. உங்க
ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பக்தி விருத்தி அடையும்படிக்கு, in order to get edification, God gives you a ஃபெலோஷிப் இல்லையா, ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தருடைய தீர்மானம் இல்லாம நீங்க இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்க மாட்டீங்கன்றத நான் ஆணித்தனமா விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் தட் வித்தவுட் த பர்பஸ், வித்தவுட் த பர்பஸ் ஆஃப் காட், யூ cannot join in this Zoom meeting. God has a purpose to make you to join in this Zoom meeting. Hallelujah. சரி, while I was preparing the word of God for today's meeting, நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு நான் தியானித்து கொண்டிருந்த காரியங்களை நான் கர்த்தர் இடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன பேசணும் கர்த்தாவே? ரிவைவலை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. திருப்பியும் நான் அந்த ரிவைவலை பத்தியே பேசணுமா இல்லை எதை பத்தி பேசணும் நீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருந்தேன். 9 o'clock 9:05 அந்த மாதிரி டைம்ல காட் ஒரு வேர்ஸ் எனக்கு கொடுத்தாரு. Turn your Bibles to Jeremiah chapter 6, verse number 16. எரேமியா 6:16 வசனம். எரேமியா 6:16. I will read it for you in Tamil. நீங்க இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்றீங்கன்னா you can follow me in English also. எரேமியா 6:16 வசனம். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. எரேமியாவை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமா அந்த ஜனங்களிடத்துல பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை பேசுறாரு. வழிகளிலே நின்று அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த வசனம் இல்லையா? ஸ்டாண்ட் பை த ரோட். ஹல்லேலூயா. ஆமென். every person in this world, living in this world, is standing in a way. ஹல்லேலூயா. ஒரு வழியில அவன் நிற்கிறான். ஆமென். அது அவனுடைய வழியா இருக்கலாம், அது தேவ வழியா இருக்கலாம், பிசாசினுடைய வழியா கூட இருக்கலாம். He is standing in a way. His life is in a way. Hallelujah. His life is like a way. Hallelujah. அவன் ஒரு வழியில் நின்று கொண்டிருக்கிறான். அவன் நடந்து போகிறதுக்கு முன்னாடி he has to take a pause அப்படின்னு கர்த்தர் சொல்றார். வழியில நில்லு முதல்ல. ஆமென். Hallelujah. First stop, listen. ஆமென். நான் போகிற வழி கரெக்டா அப்படின்றத நின்னு பாரு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். See if you can understand what way you are in. Hallelujah. எந்த வழியில் நீ நடத்தப்படுகிறாய், யாரால நீ நடத்தப்படுகிறாய், who is guiding you? Amen. In which way you are in. Hallelujah. Amen. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. அல்லேலூயா. இப்ப நம்ம நிக்கிற வழி நல்ல வழியா கெட்ட வழியான்னு தெரியாது. நின்னு பார்த்து பூர்வ பாதையை, ஏன்ஷியன்ட் வே, அல்லேலூயா, பூர்வ பாதையை நோக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்களை பார்த்து ஸ்பெசிபிக்கா கர்த்தர் பேசுறாரு. ஆமென். நீ நடந்து வந்த வழி என்னன்னு யோசிச்சியா? நீ ரட்சிக்கப்பட்ட போது, when you were saved, what kind of way you are walking in? Now check your way, where you are going in. Hallelujah. நீ ரட்சிக்கப்பட்ட போது ஒரு வழியை தெரிந்து கொண்டாயே, அந்த வழியில் நீ நடக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். பூர்வ பாதை. ஆமென். ஆமென். வேத வசனங்கள்ல பூர்வ பாதையை நாம் தேடி அறிகிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. பூர்வ பாதை எதுன்னு தேடி கண்டுபிடி. அல்லேலூயா. ஆமென். எதை கர்த்தர் முன்னோர்களை கொண்டு செய்தாரு, அதை பாரு, அதை செய். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பாருங்க, நமக்கு நிறைய திருஷ்டாந்தகமா God has given us many examples in the word of God. Hallelujah.
Many people say that Old Testament is not needed. We are a New Testament people, New Covenant people. We have a New Testament based church. We don't need Old Testament is what the statement many people, it was the stand many people are taking. நான் சொல்றேன், அது தவறு. பழைய ஏற்பாடு மிகவும் மிகவும் அவசியம். ஆமே. பழைய ஏற்பாடை படிக்காம புதிய ஏற்பாடு புரிஞ்சு கொள்ள முடியாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல முழுமையா பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு. ஆனா புதிய கவர்னன்ட்ல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதன் மறை பொருள்களை கர்த்தர் காண்பிக்கிறாரு. அப்ப நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடுன்றது கரும்பு, புதிய ஏற்பாடுன்றது கரும்பு ஜூஸ். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல கரும்பை கடிச்சு மென்னு அதை ஜூஸ் ஆக்கி சாப்பிடணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடுல ஜூஸாவே இருக்கும், அப்படியே குடிக்கலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நான் சொல்றேன், பூர்வ பாதையை நீங்கள் நோக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதில் நல்ல பாதை என்னவென்று நீங்கள் பார்த்து அதிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சபையை எடுத்துக்கோங்க. இப்ப இருக்கிற சபையும் ஆதி திருச்சபையில இருந்த சபையும் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப இருக்க சபை அநேக இடத்துல இட் இஸ் அ ஃபெயிலியர். அது தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அது ஆத்தும ஆதாயத்தை பண்ண முடியாமல் இருக்கிறது. இப்ப இருக்கிற சபையால அநேக ஆத்தும ஆதாயம் பண்ண முடியல. ஒரு வைப்ரண்டான ஒரு சர்ச்சால கூட நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியல. ஆனா ஆதி திருச்சபையில இப்ப இருக்கிற மாதிரி எலைட் பீப்புள் கிடையாது. மீனவர்கள் தான் அப்போஸ்தலர்களா இருந்தாங்க. இயேசுடைய சீஷர்கள் முக்காவாசி பேர் மீனவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள். அல்லேலூயா. they are illiterate, they don't know to read or write, they are fishermen, they are the disciples of Jesus Christ, but they were able to preach. And in one sermon where Peter preached in Acts chapter 2, 3,000 members came to the Lord. Hallelujah. 3000 பேர் ஒரு மீனவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில அந்த மாதிரி நடக்குதா? 1000 பேர் ரட்சிக்கப்படுறா? ஏன்பா நீங்க பண்ற ஒரு 1 hour பிரசங்கத்துல 10 பேராவது ரட்சிக்கப்படுறானா? அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவர் மாறி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு சபையில ஒரு சர்மனை ஒரு டாக்டரேட் படிச்ச, பைபிள் காலேஜ்ல படிச்ச ஒரு பாஸ்டரோ, ஒரு ப்ரொஃபஸரோ, ஒரு ரைட் ரெவரண்டோ, ஒரு பிஷப்போ ப்ரீச் பண்ணி முடிச்ச பிறகு எத்தனை பேர் நான் என் இருதயத்துல குத்தப்பட்டேன், நான் ஒரு பாவி, நான் மனம் திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் கேக்குறான்? Hallelujah. Is there a session for conviction? Is there a session for anointing in churches in this modern world, in this modern church set up in this charismatic world? Hallelujah. Amen. கர்த்தர் சொல்றார், சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களே, பிரியமானவர்களே, பழைய பாதை என்னவென்று நீங்கள் அறிங்க, சோதித்து பாருங்க. நல்ல பாதை எதுன்னு பாரு. அல்லேலூயா. ஆமென். அத சொல்றாரு, பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல் வழி எங்கே என்று பார்த்து அதிலே நட. அல்லேலூயா. ஆமென். நிறைய அந்த இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க, there is a term in engineering, trial and error method. அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்வென்ஷன் பண்றாங்கன்னா, புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும் தெரியாது. அப்போ நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆகி ஓகே ஃபெயிலியர் ஆகுது, அப்ப இப்படி பண்ணலாம், அப்புறம் ஃபெயிலியர் ஆகுது, திருப்பி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணி கடைசியில ஒரு நல்ல ப்ராடக்டை கொண்டு வருவாங்க, சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டை. கரெக்டா? இதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். God is saying, don't do a trial and error method in your life. Already it is written in the word. எது ஃபெயிலியர் ஆகும், எது சக்சஸ் ஆகும் கர்த்தர் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டாரு. உன் வழியில் நின்று நீ அதை சோதித்து பார்த்து அதை தெரிந்து கொண்டால் போதும். Hallelujah. Amen. Today I'm just going to give an introduction about what we are going to see in the rest of the days.
God wants you to see the old ancient path where people came to God with a right mind, with a right way. Hallelujah. கர்த்தருக்கு பிரியமான வழி, பிரியமானது என்னவென்று சோதித்து அறிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறான்னு விசுவாசிக்கிறேன். God is talking to you. I'm believing. Once again. God is talking to you. நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பூர்வத்துல நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம் போன்ற பிதாக்கள், தாவீது போன்ற ஆட்கள் எதை செய்தார்கள்? அல்லேலூயா. ஆதி திருச்சபையில இருந்தவர்கள் எதை செய்தார்கள்? ஆமென். அவர்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருந்தார்கள்? ஆமென். அதை செய்யி, அதை ஆராய்ஞ்சு பாரு. ஆமென். அந்த வழி எதுன்னு பாரு. ஆமென். அதை நீ ஆராய்ந்து பார்க்காமல், அதை புரிஞ்சுக்காம நீ ட்ரை பண்ணிட்டு இருக்காத. டோன்ட் டூ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை என்னைய எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த வாழ்க்கைய நான் தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். நான் தான் இப்போ பரிசுத்தமா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். Every time I try the most, I fail tremendously. Hallelujah. எவ்வளவு நான் ட்ரை பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் ஃபெயிலியர் ஆவேன். நான் என் பரிசுத்த வாழ்க்கைக்கு என் சுய பலத்தினால நான் ட்ரை பண்றதுனால I was a failure. I was not able to achieve that holiness that God expected in my life. Hallelujah. Amen. Take for example Apostle Paul was not saved. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டதை குறித்து கர்த்தர் காட்டுகிறார். 7ஆம் அதிகாரத்திலிருந்து பவுல் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறாரு. ஸ்தேவான் மரணத்திற்கு ஒரு காரணமாக பவுல் இருக்காரு, சவுல் இருக்காரு. அல்லேலூயா. He was the root cause for the death, not the death, murder of brother Stephen. Hallelujah. Amen. Evangelist Stephen. அமேன் சொல்லாமா? அது மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களை அவன் பர்சிக்யூட் பண்றான், துன்பப்படுத்துறான். லாஸ்ட்லி if you see Acts chapter 9, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவன் தேவனை பிரியப்படுத்தணும்னு தான் நினைச்சு என்ன பண்றான் பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சீரி பிரதான ஆசாரியர் இடத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீ ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படிக்கு தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். He brought letters, approval letters, authorities to tie people, to cast them into jail. Hallelujah. யாரெல்லாம் கிறிஸ்தவர்களா, கிறிஸ்டியன்ஸ் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் சிறைச்சாலையில் போடவும் அடிக்கவும் அநேக பேரை கொலை செய்யவும் he was doing all persecution for the church. But see his attitude. கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு, அவன் பக்தியையும் பார்க்கிறாரு. அவன் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு தான் அதை செய்யறான். ஆமென். He was not like others. நிறைய பேர் கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறாங்க. எதுக்காகனா அவங்க விக்கிரக ஆராதனை பண்றாங்க. விக்கிரகம் ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்றதுனால விக்கிரக ஆராதனை பண்றவங்க எதிர்க்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. பவுலுடைய எதிர்ப்பே வேற, அவர் எதிர்த்த நோக்கமே வேற. The purpose of the opposition that Paul gave to Christians is different. It is a manly way, it is a way of a man, but it has a good intention. Hallelujah. ஒரு நல்ல மோட்டிவ் இருந்துச்சு, நல்ல இன்டென்ஷன், நோக்கம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா அவர் பண்ண மெத்தட் தப்பு. தேவனை பிரியப்படுத்தணும்ன்ற நோக்கம் இருக்கு, ஆனா எப்படி பிரியப்படுத்தணும்ன்றது தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், knowing the method to please the Lord is very important. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? How many of you can say amen? Hallelujah. எனக்கு கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு ஆசை. That is a good intention. Amen. ஆனா எப்படி பிரியப்படுத்த போறேன்? Hallelujah. What are you going to do to please God? Hallelujah. Paul started to please God
when the light came from heaven. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Amen. That light is called as enlightenment. Amen. That light is called as the word of God. That light is called as the Holy Spirit. Hallelujah. Amen. ஆவியானவர் உங்களை கர்த்தருடைய வழி நடத்துதலுக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், அந்த தெளிவு, என்லைட்மெண்ட், அந்த தெளிவு இல்லாம they are doing something to please God. I know many person, நிறைய பேர் ஊழியம் செய்யணும்னு சொல்றாங்க. Many people who always say that they do ministry for Jesus Christ. But if I go and ask, investigate on what they are doing, அவங்க என்ன பண்றாங்கன்றத பார்த்தா, டெய்லி ஒரு மரத்துல இயேசு அப்படின்னு ஒரு போர்டுல ஆணி அடிச்சுட்டு போயிடுவார். இதை கர்த்தர் பண்ண சொன்னாரான்னு கேட்டா, இல்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ பண்ணும்ல, ஏதோ மலை செடி கொடி ஏதாவது பார்த்தாருன்னா இயேசு அப்படின்னு அதுல எழுதிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பண்ண சொல்லி இவர் பண்ணாருன்னா that is different. Without God saying, without God sending you for a particular task, if you're going, there is a serious problem. Hallelujah. Amen. You're not doing the will of God. That ministry will not be effective. That ministry will not be pleasing in the eyes of the Lord. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அந்த ஊழியம் அவருக்கு பிரியமா இருக்காது, அது அவருடைய சித்தமா இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? How many of you are noting down these points which is very important to your life? Hallelujah. நீங்க இந்த வசனங்கள், நான் சொல்ற காரியங்களெல்லாம் நீங்க எழுதி வைத்து அதை மறுபடியும் போய் தியானிக்கும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். ஆமென். நான் எதையும் பிளான் பண்ணி வரல. ஆவியானவர் என் கிட்ட சொல்லுகிற காரியத்தை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென். பவுல் பண்ண காரியங்கள் நோக்கம் கரெக்டா இருந்துச்சு, ஆனா அவன் நடந்த வழி தப்பு. Hallelujah. Motive was right, but the motive was right, but the way that he was doing is wrong. Hallelujah. That is what God is saying in Jeremiah 6:16. Stop there in what you are doing. Hallelujah. Stop. Saul, stop. Amen. Amen. When he was, it is written in Tamil Bible that he is roaring. அவன் சீரின்னு போட்டிருப்பாங்க. கொலை செய்யும்படிக்கு he is roaring to kill people. கொலை செய்யும்படிக்கு சீரி பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போய் அப்படின்னு இருக்கு. Hallelujah. Amen. He is roaring like a lion to persecute Christians. Hallelujah. With a good intention. See, don't go to a judgment seat and say, I had a good intention, but my method is wrong. You will again go into condemnation. Hallelujah. கர்த்தர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார். நீ கரெக்டான வழியில நடக்கல. உன்னோட இன்டென்ஷன் கரெக்டா இருக்கலாம், உன்னோட மோட்டிவ் கரெக்டா இருக்கலாம், ஆனா உன்னோட மெத்தட் கரெக்டா இல்ல, உன் ப்ராசஸ் கரெக்டா இல்ல. ஆமே, உங்களோட கரெக்டா இல்லைன்னா you are not correct. Amen. You will go to hell. Amen. God cannot take you to heaven. God will judge you because your way is wrong. Excuse me. Your way is wrong. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you can understand me? அத பேசுறாரு, உன் வழியை நீ பாரு. ஆமென். வழியை நீ பார்க்கணும். அத சொல்றாரு, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. Hallelujah. Excuse me for 1 minute. Sorry. So 9th chapter, Acts chapter 9 verse number 3 பாத்தீங்கன்னா, Saul with a good intention but taking a wrong route. Taking a wrong way.
அவன் பிரயாணமாய் போகையில், ஹalleluya, everybody say, அவன் பிரயாணமா போறான். He's traveling to Damascus for some wrong act that he is going to do. Amen. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியாய் and suddenly, hallelujah, amen, that sudden move of God is very important in everybody's life, hallelujah, amen, that sudden change, that sudden intervention from God, hallelujah, கர்த்தருடைய குறுக்கிடுதல், ஆமென், சடுதியான குறுக்கிடுதல், சடுதியான மாற்றம், மாத்தரா சங்கதலபா, hallelujah, that sudden change, intervention is very important. Hallelujah. கர்த்தர்கிட்ட கேளுங்க, Lord, give me that sudden intervention in my life. என் வாழ்க்கையில நான் தப்பான வழியில போகும்போது, Lord, அந்த சடுதியாய் என்னை வந்து தடுத்து நிறுத்தும். Hallelujah. Pray. Do this prayer for God. Hallelujah. Do this prayer. This will help you. Amen. ஒரு நாள் நீ தப்பான வழியில போகும்போது God will intervene in your life. Hallelujah. அந்த காணாமல் போன ஆடுக்கு அதை தான் கர்த்தர் பண்ணார். அந்த ஆடு 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. Luke chapter 15 verse number 6, 7, 8, I think so. Or sorry, 3, 4, and 5, I think so. ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. Amen. God is coming down, hallelujah, to seek that one sheep, one lamb that was missing. Hallelujah. Hallelujah. God wants to intervene in each and every one of your life. அவர் குறுக்கிட ஆவலா இருக்கிறார். நீ வழி விலகி போகும்போது, நீ தப்பான வழியை எடுக்கும் போது, if you're taking a wrong turn, if you're taking a wrong direction, if you're turning your back to God wants to take that sudden intervention in your life. Hallelujah. That sudden encounter, that is very important. Hallelujah. God is ready to do that in your life. Hallelujah. கர்த்தர் அதை உன் வாழ்க்கையில் செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். இதோ ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் தவறான வழி எடுக்கும்போது, if I'm taking a wrong turn, Lord, intervene in my life. Hallelujah. Intervene in my life. நான் தவறான ஒரு வழியில, தவறான ஒரு சித்தத்துல நான் இருப்பேன் என்றால், intervene, oh Lord. என் வாழ்க்கையில பேசுங்க, என்னை புரிய வைங்க, கடிந்து கொடுங்க, சிச்சிங்க, chasten me, change me, talk to me, move me. Hallelujah. Turn to the old path, oh Father. Help me to turn to the old path, ancient path, good path. Hallelujah. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி என் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நான் பாருகிறேன். அல்லேலூயா. பவுலை சடுதியாய் ஒரு ஒளி சந்தித்தது போல இதோ உன்னையும் அது சந்திக்க ஆவலா இருக்க. மகனே, நீ ஒரு தப்பான வழியில நின்று கொண்டிருப்பாய் என்றால், இந்த வழியை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, இந்த பாத்தை நான் ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரியல, இந்த டேர்னை நான் ஏன் எடுத்தேன்னு தெரியலன்னு சொல்லி கொண்டிருப்பாயா மகனே, மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். டுடே காட் இஸ் இன்டர்வீனிங் இன் யுவர் லைஃப். கர்த்தர் குறுக்கிடுகிறார் உன் வாழ்க்கையில். கர்த்தர் குறுக்கிட்டு சொல்லுகிறது காரியம், turn from that path. Hallelujah. Come to that old ancient path where God gave you salvation. God gave you His Spirit of God. God gave His word to you. Hallelujah. அந்த வழிக்கு வா. எங்க வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த வழிக்கு வா. எங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட அந்த வழிக்கு வா. அல்லேலூயா. எங்க கர்த்தருடைய சால்வேஷனை பெற்றுக்கொண்ட, எங்க கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த வழிக்கு வா. அதை விட்டு போகாத. ஆமென். Amen. Hallelujah. Take Elisha, for example, who is always following the path of Elijah. Amen. எலைஜாவை எலிஷா மாதிரி யாருமே பின்பற்றல. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்தாங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2 Kings chapter 2. If you read, Elisha was following Elijah like anything. That is that old ancient path. Amen. அது எலைஜா பழைய ஆளாயிட்டாரு, வயசாக போகுது, கிளம்ப போறாரு. அவர் வழியில ஏன் நடக்கணும்? நான் பாட்டுக்கு என் வழியில நடக்க வேண்டியதானே.
எலைஜா சொல்லி எலைஜா எலிஷா கிட்ட சொல்றாரு, நீங்க இரு, நான் யோர்தானுக்கு போறேன், நானும் வரேன். நீ இங்க இரு, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன், நானும் வரேன். 4 இடத்துல சொல்றேன், 4 இடத்துலயும் நான் வரேன் 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 வரேன். அல்லேலூயா. Do not leave that old path. அல்லேலூயா. Do not leave that ancient path. அல்லேலூயா. அந்த யோர்தான் ஊடாய் எலியா போகும்போது கூடவே எலிஷா போனதுனால மறுபடியும் எலைஜா இல்லைனாலும் அதே வழியில் நடக்க எலிஷாவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். If you're not leaving the path, Lord will always be with you in guiding you to the right path. அல்லேலூயா. அந்த வழியினை விடாமல் இருப்பாய் என்றால் அந்த வழிக்கு கர்த்தர் போகிறதற்கு உன்னை ஏவிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மத்தேயுல 3 வைஸ் மேன் சொல்லுவாங்க இல்லையா? 3 பேர் வராங்க இல்லையா? மத்தேயு 3ஆம் அதிகாரம், ரைட்டா? 4ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம். Matthew chapter 2, verse number. சாஸ்திரிகள்னு போட்டிருக்க தமிழ்ல இல்லையா? 7வது வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். Hallelujah. What did this wise man see in the sky? The star. இந்த ஸ்டார் வந்து எப்படி போட்டிருக்கோம்னா, ஏரோது ராஜாவின் நாட்களில், verse number 1, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அல்லேலூயா. In English Bible, it will be written as his stars. Hallelujah. His stars, the star. His na, H will be caps. It is the star of Jesus. Hallelujah. Amen. அவருடைய நட்சத்திரம். அமேன். அல்லேலூயா சொல்லாமா? அவர் நட்சத்திரம் இவங்களை வழி நடத்திட்டு தான் வருது. ஆனா இவங்களுக்கு ஒரு அறிவு வந்துச்சு. என்ன அறிவு? ராஜா பிறந்திருக்கிறாரு எருசலேம்ல. அப்போ ராஜானா எங்க பிறப்பாரு? அரண்மனையில, கேஸ்டல்ல பிறப்பாரு, அரண்மனையில பிறப்பாரு. அப்போ அரண்மனையில போய் விசாரிக்கலாம் ஏரோது ராஜா கிட்ட வந்துட்டாங்க. யாரு? wise men. They were called as wise men, but they were foolish. They were not following the star of Jesus Christ. Amen. The star of Jesus Christ is the old path that God wants you to get followed. Hallelujah. அந்த நட்சத்திரத்தை நீ பின்பற்றி வா. உனக்கு வழியை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. அந்த வழியில வா. நீ பாட்டுக்கு எங்கேயாவது சுத்தாத. இல்ல, எனக்கு ஒரு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, ராஜா பிறந்திருக்காருன்னு நியூஸ் வந்துச்சு, அப்போ நான் வந்து அரண்மனையில போய் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. நோ 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 நோ. டோன்ட் டேக் ஷார்ட் கட். Hallelujah. Don't use your brain. If God is guiding you, God will use his brain to make you to follow him. Hallelujah. To the right path, to guide you to the right path. Hallelujah. Take that old path again. Amen. நடந்தது என்ன பாருங்க? They took a wrong turn. Amen. They took a wrong turn. They came to Herod, and the result was, அவங்க wrong turn எடுத்ததுனால ரிசல்ட் என்ன தெரியுமா? There were many children below age number 2 were dead. Hallelujah. அநேக பேர் மரித்து போனார்கள். ஏன்? That simple wrong turn that you take in your life will cost your soul, will cost millions of lives. Don't mistake. Hallelujah. Don't do a mistake. Amen. நீ எடுக்கிற ஒரு தப்பான டர்ன், ஒரு தப்பான வழி விலகுதல், ஒரு பின்வாங்குதல் அநேக உயிர்களை பலி கொடுக்கும். மறந்து விடாதே. அல்லேலூயா. சரி, தப்பா எடுத்துட்டேன், அப்புறம் மாத்திக்கலாம். It is not Google Map to show you another way. Hallelujah. It is the star of the Lord. It will show only one way. That way is Jesus. Hallelujah. Because he is the way, truth, and the life.
ஆமென். இத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க. அல்லேலூயா. அவரே வழி, சத்தியம், ஜீவன்பா. நீங்க பாக்குற கூகுள் மேப்ஸ் மாதிரி இன்னொரு ஒரு route, நீ தப்பா போனா இன்னொரு ரூட் காட்டும், இன்னும் போனா இப்படி ஒரு ரூட் காட்டும். Go to that same old path. Amen. You will waste time, you will waste money, you will waste lives. நிறைய பேர் செத்து போறாங்க. ஏரோது ராஜா கிட்ட போய் இன்ஃபர்மேஷனை சொன்னதுனால, ஓ ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டாரை நீங்க பாத்துட்டீங்களா? அப்போ இயேசு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க பிறந்துட்டாரா? அப்ப 2 வயசு கீழே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுட்டான் ஏரோது. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க மதிச்சாங்க தெரியுமா? இயேசுவின் நாட்கள்ல யார் பண்ண தப்பு? வைஸ் மென். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் ஞானிகள் என்று சொல்லப்படுகிற அநேகர் பைத்தியக்காரர்களாய் தங்கள் ஞானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். Do not use your mind. God is guiding you. Go by the word. Hallelujah. Go what God wants you to do. Hallelujah. Amen. நடந்தது என்ன? அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகள் ரகசியமா அழைத்து நட்சத்திரம் காண 7th verse, நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவளிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ, listen, verse number 9, it says, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். Everybody say, the star that they saw in the east, that old star, hallelujah, that was standing, hallelujah, amen. கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. Oh, God is always faithful to guide you to that old ancient path. Always. That is the one good way God have in your life. Amen. You are taking plan B and plan C. God has only one plan, plan A. Hallelujah. Come to that plan. Amen. You are taking wrong turns and you are complaining God. கர்த்தரை நீ கேள்வி கேட்கிற, கர்த்தரை கம்ப்ளைண்ட் பண்ற. கர்த்தர் கிளியரா இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, கிளியரா கூப்பிடுறார். ஆமென். ஃபெய்த்ஃபுல் காட். எல்லாரும் சொல்லுங்க, he is a faithful God. அந்த நட்சத்திரம் அவன் தப்பான ரூட்டுக்கு போனவன அங்கேயே நின்றுட்டு இருக்கு, அரண்மனையிலே நின்றுட்டு இருக்கு, அவனுக்காக வெயிட் பண்ணுது. Hallelujah. He is a God who waits for you to come to the right path. He is a God who is waiting for you so that you will repent. தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு ஏவி கொண்டிருக்கிறது. மகனே மகனே, நீ மகனே மகளே, நீ அறியாமல் இருக்கிறாய். Hallelujah. God's mercy is waiting for you so that you will come to that right path. Come to that old path. You started well. Amen. You started well, but you are ending with a wrong finish. You went to some final line. You will not get the reward. If you're changing tracks, you will not get reward. Come to that old path. Come to the old track. How many of you can say amen? Hallelujah. நட்சத்திரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? மோசேவுடைய வாழ்க்கையில பாருங்க, he took that wrong turn. Amen. Do I have time? Yes. Turn with me to Exodus chapter 2. So இவங்க எல்லாருடைய take Wiseman, you take Saul, you take Moses. All their intentions were right. அவங்களோட மோட்டிவ்லாம் கரெக்ட் தான், அவங்க நோக்கம் கரெக்ட். புரியுதா? மோசேவுடைய ராங் டர்ன் எங்க நான் காட்டுறேன், வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse number 10. எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse number 10. பிள்ளை பெரிதான போது
அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். பிள்ளை மீன்ஸ் மோசஸ். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். So Pharaoh's daughter is naming that child as Moses because Moses was brought from the water. ஓகேவா? மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரர், who is the brothers of Moses? It is Israelites. இல்லையா? அவங்க அடிமையா இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருக்காங்க. அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து he is doing something wrong. That is why he is seeing here and there. Okay. அவன் அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைத்தாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். அல்லேலூயா. That is why he ran to the place called Midian. Hallelujah. And Midian தேசத்துக்கு ஓடி போகிறான். ஏன்? Because of fear. Why he feared? He took a wrong way. He didn't took the way of the Lord. கர்த்தரோட வழியில் நடக்கல. ஆமென். கர்த்தர் இவனை எகிப்தின் அரண்மனையில வளர்க்கிறாரு. இவன் கர்த்தருடைய பர்பஸ்ல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இவன் மோட்டிவ் கரெக்ட் தான். என்ன மோட்டிவ்? இஸ்ரேலுக்கு உதவி செய்யணும்ன்றதுதான் மோட்டிவ், நோக்கம். ஆனா கர்த்தர் சொல்லாம இவன் எகிப்தியர் கொண்டுட்டான். புரியுதா? மெத்தட் இஸ் ராங். அல்லேலூயா. Do not take wrong methods in your life, even if your motive is right. If you are taking a wrong method, you will end up losing time. மோசே அந்த இடத்துல போயிட்டு அவன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறான் தெரியுமா? பரதேசின்னு பேர் வைக்கிறான். அவன் சொல்றான், நான் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி 22nd verse. அவன் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பரதேசின்னு அர்த்தம் கெர்ஷோம் தான். ஆமென். நான் பரதேசியா இருக்கேன். ஆமென். அவனுக்கு ஹெல்ப் இல்ல. ஏதோ ஜெப்ரால் கொடுத்துட்டாங்க, அங்க இருக்கான். அவன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான் 3:1. Then God intervenes like he intervened in the life of Saul, like the star that was waiting for that wise man. Hallelujah. Amen. Whenever Moses, if you are taking a wrong turn, even if you have wasted that 40 years, God's burning bush is standing and waiting for you. Rashat halaba. Hallelujah. Amen. உனக்காய் காத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். Hallelujah. நீ வந்துருவ, நீ என் இடத்துல வந்துருவ அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். Hallelujah. There is a father who's waiting for you. Come to that old way. Come, my friend. Come. You may be a prodigal person. You may be a prodigal son. நீ ஒரு பாவியான மனுஷனா இருக்கலாம். நீ துர்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். Hallelujah. I'm waiting for you, says the Holy Spirit. I'm waiting for you. Amen. Hallelujah. Again, I'm talking about Luke 15. Amen. இளைய மகன் அவனோட வழிய மாத்துறான். Amen. அவன் வழிய மாத்தி எங்கேயோ போறான். கடைசியில பன்றியின் தவிடு கூட கிடைக்கல. He didn't even get the pig's food for his hunger. Hallelujah. அவன் புத்தி that is enlightenment. அவன் புத்தி தெளிந்தது. He's getting that light. Hallelujah. In this burning bush, Moses is getting a light from the Lord. Hallelujah.
there should be a light. In that star, there is a light that made them to follow the star. Hallelujah. You need the light from the Lord that is coming from the heaven to touch you. Hallelujah. That light will guide you. That light will take you to that right vision, to that right path. Go to that old path in the vision. Go see for the light of the Lord. Hallelujah. Without light, you cannot go. Amen. பழைய வழிக்குள்ள நீ போக முடியாது. பழைய வழிக்குள்ள நீ போக முடியாது மானே. பழைய வழிக்குள்ள நீ போக முடியாது. அல்லேலூயா. ஒளி இல்லாமல், விளக்கில் ஒளி இல்லாவிட்டால், ஆமென், நீ அந்த பழைய வழிக்குள்ள போக முடியாது. போக முடியாது. Hallelujah. Amen. Go back to that old path, says the Holy Spirit. Amen. மோசேவை கர்த்தர் அந்த பழைய வழிக்கு கொண்டு போனாரு. எந்த சித்தத்திற்காக மோசேவை கர்த்தர் அழைத்தாரோ அதே சித்தத்திற்குள்ள 40 வருஷம் டிலே ஆனாலும் கொண்டு வந்தார். ராபா சந்தேரே ஷேகாந்தூரா பாலா. Hallelujah. Hallelujah. God is waiting for you, Moses. God is waiting for you, oh wise man. God is waiting for you, oh Saul. Take that old ancient path in your life. Amen. When that light intervened in the life of Saul, he took that right decision to stay in the presence of the Lord for 3 days and 3 nights without food or water. Hallelujah. அவன் புசியாமலும் குடிக்காமலும் 3 நாட்கள் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்தான். நடந்தது என்ன? He saw visions. What he must do. அவன் என்ன செய்யணும், எங்க போகணும், கர்த்தர் அவனை கைட் பண்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குருடாவே இருக்காங்க தன் வாழ்க்கையில. ஏன்? கர்த்தர் அவங்க வாழ்க்கையில இன்டர்வீன் பண்ணியும் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு காத்திருக்காம இருக்காங்க. Because Saul waited for the Lord, he received the sight again. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? If you're not waiting for the Lord and listening the word of God, you will end up blind forever. Hallelujah. நீ குருடனாகவே உன் வாழ்நாள் முழுவதும் மாறி விடுவாய். ஏன்? You're not waiting for the instruction that is coming from above. That is the light. That is the enlightenment. Hallelujah. தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆலோசனைக்காய் மகனே மகளே எத்தனை காலமானாலும் காத்திரு அவர் சமூகத்துல. Not doing your worldly chores and waiting. Wait in his presence. Do not eat. Do not drink. Wait in his presence. Ask God to speak to you. He's the Father. He will speak to you. He is your Father. He will speak to you directly through the Word of God, through Holy Spirit, through verses, through visions, through spiritual experiences. Hallelujah. Hallelujah. Lord, you intervened in my life and I will listen to your voice. Hallelujah. When Moses came to that burning bush, that is the divine intervention of God. தேவனுடைய புனிதமான திவ்ய குறுக்கிடுதல் அது. அல்லேலூயா. அந்த குறுக்கிடுதல்ல மோசே போய் நிற்கும் போது மோசஸ் அவர் கைட் பண்றாரு. நீ பார்வோன் இடத்துக்கு போகணும், நான் அனுப்புறேன். உன் கையில இருக்க கோலை சர்ப்பமாய் மாற்றக்கூடிய அற்புத அடையாளங்கள் பண்ணக்கூடிய கிருபைகளை நான் உனக்கு தரேன். நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மோசே எங்க போய் வாங்குறாரு? அவர் சமூகத்துல வாங்குறாரு. அல்லேலூயா. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. அல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி ஒழுகிறதற்கு அவர் சமூகமே முக்கியம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Can you all close our eyes and look up to the Lord? God wants to intervene in your life, my child. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய சடுதியான ஒரு குறுக்கிடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ரீபா துரா சந்தரபா ரபதட கட கதலபட கதலபா. நான் தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறேன். என் வழியை நான் சிந்திக்காமல் மறந்து போனேன். நான் என்னை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்காமல் நான் ஏதோ ஒரு வழி, உலகத்தின் வழியை நான் தெரிந்து கொண்டு அதில் நடக்கிறேன். என்னை மாற்றும் ராபா துரே சந்தர கடகதலபா. உலகத்தின் வேஷத்தை தரிக்காதே மகளே.
உலகத்தின் வேஷத்தை தரிக்காதே மகனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நான் பழைய வழிக்கு வா, கம் டு தட் ஓல்ட் பாத். பழைய வழிக்கு வா. ரிபாந்தரா சந்தோரபோ ரங்காந்துலோ சண்டரகடகதலபா. God's power is on you. God's power and the light is on you. Rebandoro Shantarabalaba Rangamandoro Shankedaragadagadalalaba. I speak the divine power to touch everyone right now, Jesus. ஒரு வல்லமை கடந்து வரட்டும். the spirit of Dumash தீபிடிச்சு எரி இந்த வேளையில எரி ரேபே துனமோ சந்துரபலா ரமந்தரா சங்கதல படகதல படகதலபா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா இருளின் தடைகள் உடையிடும். எல்லா இருளின் வல்லமைகள் உடையிடும். ரகாபா ரீமாந்தாலா பௌராமாந்தூரா சாந்தோரபாலாபா ரபட கதட கட கதன கட கதல பட கதல பட கதலபா. Help us to take that right path, oh Father. அப்பா, அந்த அப்போஸ்தலன் சவுல் எடுத்த டிசிஷனை போல நாங்க எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஒளி எங்களை குருடாக்கி இருக்கலாம், ஆனா அது ஜீவன் தருகிற அந்த ஒளி எங்களை மாற்றினது, தப்பான வழியிலிருந்து எங்களை திருப்பினது. ஏதோ உம்முடைய ஆலோசனைக்கு நாங்கள் காத்திருக்கும் போது எங்களுடைய ஒளி எங்களுக்கு திரும்ப வரும். எங்கள் கண்களை பார்க்கக்கூடிய, ஏதோ ஏறெடுத்து பார்க்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. கண்கள் திறக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். Let people's eyes be open in the name of Jesus. Riba Durama Santora Balabadagadalaba. Let the power of the Holy Spirit get manifested in the name of Jesus in each one of their lives, of Father. Right now, you intervene. You intervene. Let there be a divine intervention. Rabba Dura Shakabala Rabada Gadada Gada Gadala Bada Gadala Bada Gadalaba. ஒரு மகிமையின் மேகம் ஏதோ ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. Like that star that was waiting, my friend, my child, God is waiting for you. God is waiting for you. அவர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திரம் காத்து கொண்டிருந்தது போல நீ ஏரோதின் அரண்மனையில் போய் இயேசுவை தேடி கொண்டிருக்கிறாய் மகனே. இதோ நட்சத்திரம் காண்பிக்கிற வழிக்கு வா. கர்த்தருடைய நட்சத்திரம் அது. கர்த்தருடைய பழைய வழிக்கு வா. ரேபா துராமா சந்தரபடபலபா ரிபந்தரகடகதலபா ரேமா துரா சங்கபலகளபா. உன் அழைப்பை மறந்தாயோ? உன் அழைப்பில் இருந்து பிசாசு உன்னை வழிவிலக பண்ணினானோ? நீ இதோ எடுத்த தப்பான ஒரு முடிவு, நீ பண்ணின ஒரு தப்பான காரியம் உன்னை அழைப்பில் இருந்து வெளியே கொண்டு வந்ததோ? மோசேவே, கர்த்தர் இதோ உன் வாழ்க்கையில் ஒரு எரிய முச்செடியை கொண்டு வந்து தருகிறார். அது உனக்கு ஒளியாயிருக்கிறது. அது உன்னை பற்றி எரிய பண்ணும். இதோ அந்த பழைய அழைப்ப கர்த்தர் இதோ புதுப்பிக்கிறதை பார்க்கிறேன், புதுப்பிக்கிறதை பார்க்கிறேன். ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ் அழைப்புகள் புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தர் வைத்த நோக்கங்கள் நிறைவேறட்டும். இந்த பிள்ளைகளுடைய அழைப்புகள் புதுப்பிக்கப்படட்டும். ரைட் நவ் renew the calling, Lord. ரோபோ தரா சாம்தோரியலபா ரமந்தரா சங்கதடகடகதலபா. வழிவிலக பண்ணுகிற எல்லாம் வஞ்சிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினால எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ஒரு அனல். ஜெபி ஜெபி ஜெபி. I want everybody to pray right now. Open your mouth. Pray, pray. Ragabala sharabandala shantere badagadala badagadalaba. Take 5 minutes to pray in his presence right now. God is going to do a mighty thing in your life. God is going to intervene in your life right now. The touch of the Holy Spirit is touching you. Rakamandoro Shandare Rabadagadagadagadagadagadalaba. எல்லா அஸ்தரோத்தின் தலைகளை முறிக்கிற எல்லா தவறான ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உன்னுடைய நோக்கம் கரெக்டா இருந்தாலும் உன்னுடைய வழி தவறாயிருக்கிறது மகனே. இதோ உன் வழியை பார், உன் வழியை பார், அதை சீர்தூக்கி பார். ரிபாதாடாபாலா சந்தரபாடகதலபா. ஒரு வல்லமை கடந்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. பற்றி எரிடும் சரீரம், ஆவி, ஆத்துமா பற்றி எரிகிறதை பாருகிறேன். அநேக பேருக்குள்ள அந்த தீர்க்க தரிசன அனுபவம் வந்து இறங்குகிறது. ரகேபம் தோலோ ஷத்தரபலபா. கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு மகாந்தரம் இல்லையோ? எங்களை பிறகு வைத்ததற்கு ஒரு மகாந்தரம் இல்லையோ? ரைட் நவ் அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். தடைகள் ஒட்டைகிறது.
கட்டுகளை உடைகிற கர்த்தருடைய ஜெப அக்கினி இறங்கி வரட்டும். லார்ட், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரே. என்னுடைய பர்சனல் பிரேயர் என்னால பண்ண முடியல, என்னுடைய குரூப் பிரேயர் என்னால பண்ண முடியல சொல்லி கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தர்னோடு பேசுகிறார். இன்றைக்கு அந்த ஜெப கட்டுகளை கர்த்தர் உடைகிறார், கர்த்தர் உடைகிறார். ரிபாதாடாபாடாபாலபா ரிமந்தலா சம்தரே ரபட கதட கட கதலபா. From now on you can pray well. From now on you can speak in tongues. Raka Baurian Turana Sharabadabagalaba. Open the gates of heavens, O Lord. Pour your spirit on these people. Pour the spirit of your children. Let them prophesy. Let them speak in tongues. Rabadadaba Uraturana Sharabadagalaba. Let the people who are hearing in the YouTube, let them be filled with the Holy Spirit right now. ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. சகல கட்டுகளை உடைக்கிற ஜெப அக்கினி இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். பரிசுத்த சந்ததிகள் பிறகட்டும், தேவனே பிறகட்டும். இந்த ஜூம் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இது அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய், ஜீவ விருட்சமாய், ரோபோ தரா சங்கதலவா கடையாந்தரங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அக்கினி இறங்கி வரட்டும். தேவ வல்லமை இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா பிளாரோஸின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன், முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். அக்கினி இறங்கி வரட்டும். எல்லா புலியின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். தேவன் நீர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இந்த பழைய வழிக்கு கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், அந்த அழைப்புக்கு கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் கொண்டு போக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம் சித்தம் நடைபெறட்டும், உம் சித்தம் நடைபெறட்டும் என்றவனே. உம்முடைய சித்தத்திற்கு இவர்கள் தங்களை ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு. Confess all your sins, Lord. I am always a failure, Father. Help me to come to the right path, come to that old path, oh Lord. Help me to come to that ancient path of Jesus. Rabola turana shadila bandala rekamandalo shadila duraba rekamandara shariga turana taragadagadagagadalava. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடையட்டும் பா. சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. Jesus name I pray. Amen. Praise Lord. Thanks for joining. Hope this meeting was blessed in your life. தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். God bless you.